நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். சி. ஜோசப் விஜய் என்னும் நான். இந்த வார்த்தையை கேட்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ அவமானம். ஃபைனலாக வந்து நாளைக்கு இந்த வார்த்தையை கேட்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே செம மூமெண்ட்டாக இருக்குது. ஆனால் இன்னும் முடியலை. ஆளுநர் வந்து 13ஆம் தேதி மறுபடியும் நீங்கள் வந்து மெஜாரிட்டி வந்து ப்ரூஃப் பண்ணணும் சட்டசபையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபைன், நம்ம வந்து எவ்வளோ விஷயங்களை தாண்டி, எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி, எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இந்த இந்த வெற்றி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதனால் வந்து தாவேகா தொண்டர்கள், குறிப்பாக விர்ச்சுவல் வாரியர்ஸு, பூத் கமிட்டி மெம்பர்ஸு, ஸோ எல்லாருமே வந்து இதை சிறப்பாக கொண்டாடலாம். அந்த மாதிரியான ஒரு வெற்றி தான் இது. ஸோ வழக்கமாக என்ன நடக்கும், ஒரு எலெக்ஷன் நடக்கும், ஒரு கட்சியோ இல்லை ஒரு கட்சி கூட்டணியோ பெரும்பான்மையை நிரூபிச்சிருவாங்க, பதவி ஏற்றுருவாங்க, 5 வருஷம் வந்து ஆட்சி நடத்துவாங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் வந்து தளபதி சொன்ன மாதிரி எப்போவும் நடக்கிற சாதாரண எலெக்ஷனில் 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற ஒரு எலெக்ஷன். ஏன்னா இந்த எலெக்ஷனில் நடந்த எல்லாமே வந்து ஒரு ஒரு அதிசயம்தான். சரிங்களா? இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணதுலேருந்து இப்போ வின் பண்ணி ஆளுநர் கையால் அந்த அப்பாயின்மெண்ட் ஆன லெட்ரு வாங்கின வரைக்கும் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, மிராக்கிள் தான் சொல்லணும். ஏன்னா நான் ரிசல்ட் அன்றைக்கே வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் வந்து நம்மளுடைய கதை பீயிங் ஏ விஜய் ஃபேன் இஸ் வெரி ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பீயிங் விஜய் இஸ் ஆல்சோ வெரி ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதனால் வந்து அதுலேருந்து கற்றுக்கிட்டதுனால வெயிட் பண்ணுங்கள். எதுக்கும் அவ்வளோ சீக்கிரம் அவசரப்பட்டு சந்தோஷப்பட்டுற வேணாம். பின்னாடி நிறையா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ரிசல்ட் அப்போவே வந்து காலைல ஒரு 9 மணிக்கெல்லாம் பார்த்துட்டேன். நம்ம ஆளுங்க வந்து முன்னிலை வந்துட்டாங்க. அதையுமே என்னால் நம்ப முடியல பெருசாக. என்னடா இப்பட்றா, எப்பயுமே வந்து எப்பயுமே வழக்கமாக மற்ற கட்சிகள், பெருங்கட்சிகள் வந்து முன்னிலையில் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்மலாம் ஏறுவோம். பட் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சர்ன்னு நம்ம மேலே போனது தான் திரும்பி இறங்கவே இல்லை. ஒன்ஸ் வந்து நம்ம 100 டச் பண்ணதுக்கப்புறம் கீழே சுத்தமாக இறங்க. கீழே வந்து திமுகவுக்கு மட்டும்தான் போட்டி நடந்துச்சு, எது எதிர்கட்சியாக வரணுன்ட்டு. அந்தளவுக்கு வந்து நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருந்துட்டோம். ஸோ அதெல்லாம் முடித்து நம்ம வந்து 108 சீட்ஸ் வின் பண்ணிட்டோம். அப்படி இருந்தாலுமே மெஜாரிட்டி நம்மளுக்கு வேணும். இன்னொரு 10 சீட்டு நம்மளுக்கு கன்ஃபார்மாக தேவை. அது எங்கேருந்து வாங்கலாம் அப்படிங்கும்போது தான் காங்கிரஸ் அப்ரோச் பண்ணுறோம். காங்கிரஸ் உள்ளே வராங்க. ஒரு 5 சீட்டு கிடச்சிருச்சு. ஒரு 5 சீட் இருந்தால் ஓகே. பட் இருந்தாலும் பெரும்பான்மைக்காக ஒரு 6, 7 இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப. ஏன்னா வந்து ஆளுநர் ஃபஸ்ட் டைம் கொண்டு போகும்போது நீங்கள் மெஜாரிட்டியோடு வந்தால் தான் உண்டு அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம வந்து திருப்பியும் வந்து சிபிஐ, சிபிஎம் அப்ரோச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து விசிகா அப்ரோச் பண்ணுறோம். ஐயுஎம்எல் அப்ரோச் பண்ணுறோம். ஐயுஎம்எல் வந்து எனக்கு தெரிஞ்சு லிஸ்ட்டில் இருந்தாங்களானே தெரில. ஸோ இவங்க வந்து எல்லா பாசிபிலிட்டிஸையும் வந்து ட்ரை பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஐ, சிபிஎம் வந்து உடனடியாக வந்து அவங்களுடைய பொதுக்குழு, செயற்குழுவை கூட்டி மேலிடங்களில் வந்து பேசி ஒரே நாளில் வந்து முடிச்சிட்டாங்க. விசிகே வந்து 2 நாள் எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் வந்து ஜூம் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு தான் பேசுவோம், சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயுஎம்எல் வந்து ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணும்போது 2 வாட்டி வந்து நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தான் இருப்போம், எதாக இருந்தாலும் திமுக சொல்கிறது தான் நாங்கள் செய்வோம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப இதாக இருந்துட்டாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி இவங்களும் விடாமல் ஒரு 2 வாட்டி, 3 வாட்டி, 4 வாட்டி போய் பார்த்து ஃபைனலி வந்து ஒரு வாட்டி என்னென்னா நேற்று இரவு வந்து ஒரு ஆதரவு கடிதத்தை கொடுத்துருந்தாங்க. அது வந்து வெறும் ப்ரெஸ் ரிலீஸாக இருந்துச்சு. மீடியாஸில் பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுத்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு நியூஸாக ஃப்ளாஷ் பண்ணாங்க. அப்புறம் அவங்க நைட்டு இல்லைன்னு மறுத்துட்டாங்க. திருப்பி வந்து இன்றைக்கி வந்து மறுபடியும் அவங்க ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கிடையில் வந்து விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி போய் ஆளுநரை பார்த்துருக்குறாரு. இந்த மாதிரி இத்தனை கடிதங்களை கொடுத்துருக்குறாரு. கண்டினியூஸாக இவரும் வந்து இந்த 2 நாட்கள்லேயே 3 வாட்டிக்கு மேலே பார்த்து கண்டினியூஸாக வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஆதரவு இது பண்ணுங்கள், எங்களை இந்த மாதிரி வந்து ஆட்சி அமைக்க அலைங்க அப்படின்ற மாதிரி கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஃபைனலாக வந்து இதுக்கிடையில் வந்து அமமுக வந்து அவங்க எம்எல்ஏவை காணும்னு சொல்லி அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்லி நேற்று நைட்டு ஃபுல்லாக ட்விஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஃபைனல் இன்னைக்கு காலையில் வந்து அது ஒரு வேறு மாதிரி முடிஞ்சிச்சு. எனிவே இன்றைக்கி வந்து திருமாவளவன் வந்து அவர்கள் கடிதத்தை கொடுத்துட்டாரு. அதை ஆதவர்ஜுனா தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தார். பாயிண்ட் வந்து மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட ஐயுஎம்எலும் கடிதங்கள் கொடுத்துக்க உடனே நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட 120 சீட் மெஜாரிட்டியான சீட்டுகளை தாண்டி நம்ம வந்து கொண்டு இன்றைக்கி ஆளுநர்கிட்ட கொடுத்து
அது ஆளுநர்கிட்டேருந்து ஜோசப் விஜய் வந்து சிஎம் அப்பாயிண்ட் ஆகிட்டாரு, அப்பாயிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு லெட்டரையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஃபைனலி நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பதவியேற்பு விழா. எல்லாருமே தமிழ்நாடே ஏன் உலகமே வந்து ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு அவர் முதல்வராக பதவி இருக்கிற அந்த ஒரு தருணத்துக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. ஈவன் எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்ணோம். ஓட்டு போட்ட அத்தனை பேருமே வந்து அதுக்காக வெயிட் பண்ணோம். நான் பார்த்த ஒரு சில காட்சிகள் எப்படின்னா வந்து அது எப்படி வந்து எங்கள் தலைவர் வந்து நீங்கள் சிஎம் ஆக்காமல் இருப்பீங்கன்னு சொல்லி மக்கள் கொந்தளிச்சது. இன்னைக்கு காலையில் வந்து ஒரு சில பேர் தன்னை காயப்படுத்திக்கிட்டது, அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இன்றைக்கி ராஜ்பவன் அதாவது கண்டினியூஸாக 3 நாள் வந்துகிட்டு இருக்கும்போது தொடர்ந்து மக்களோட ஆதரவு 2 சைடும் ரோடுகள்லையும் அவர் வீட்டிலேருந்து ராஜ்பவன் வரைக்கும், அதாவது ஆளுநர் மாளிகை வரைக்குமே வந்து அவ்வளோ மக்களை வந்து உற்சாகமாக வந்து அவரை வரவேற்று ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்றைக்கும் வந்து நான் பார்த்தேன். இன்றைக்கி நான் ஆக்சுவலாக நான் அந்த வீடியோ போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ அப்படியே ரோட்டு குறுக்க வந்து நின்று அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு மரியாதையும் வணக்கத்தையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எந்த ஒரு லீடருக்கும் நான் இது வரைக்கும் நான் அது வரைக்கும் பார்க்கல. ஏன்னா நானும் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே வந்து இதே ஜேர்னலிசம் ஃபீல்டில் இருக்கேன். 3 எலெக்ஷனை நான் பார்த்துருக்கேன். எந்த எலெக்ஷனுமே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருக்குது, இவ்வளோ பெரிய மேசிவ் வெற்றியை வந்து மக்கள் கொண்டாடி நான் பார்த்ததில்ல. கட்சிக்காரன் வந்து கட்சி ஆஃபீஸில் வந்து வெடி வெடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இதை பண்ணலை. ஈவன் தாவேக்காவோட வெற்றிக்கு அப்புறமும் கட்சி ஆஃபீஸ்லேயே எங்கேயுமே வந்து வெடிக்கலை, எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி தான் வந்து எல்லாம் ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி வந்து ரைட், இன்றைக்கி தான்ப்பா நம்ம உண்மையிலே வின் பண்ணியிருக்கோன்ற ஒரு முடிவுக்கு தாவேக்காவினரே வந்து இன்றைக்கி வெடிகளை போட்டு கொண்டாடி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பான ஒரு வெற்றி, மிகப்பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு வெற்றி. இவனுங்களாம் வந்து கட்சி ஆரம்பித்து என்ன பண்ண போகிறாங்க, ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டாங்க, இவங்களுக்கு கொள்கை என்ன இருக்குது, கோட்பாடு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. கொள்கை கோட்பாடுகள், கொள்கை தலைவர்களை கொடுத்தோம். நடிகனை பார்த்து இது நடிகனுக்கான கூட்டம், மாநாடுகள் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை வந்து பார்த்துட்டு இது நடிகனை பார்க்க வந்த கூட்டம், நயன்தாரா வந்தால் கூட இதே அளவுக்கு கூட்டம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. தெருக்களில் வந்து அவர் பிரச்சாரத்துக்கு வரும்போது அந்த கூட்டங்களை பார்த்து யார் வந்தாலும் இவ்வளோ பெரிய கூட்டம் வரும், இந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது, இந்த கூட்டத்தையெல்லாம் வச்சு கணக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ப்ரெஸ் இது வரைக்கும் சந்திக்கலை, மக்களை சந்திக்கலை, ப்ரெஸ்ஸை சந்திக்கலை அப்படின்னாங்க. ப்ரெஸ் இது வரைக்கும் சந்திக்கலை, நானுமே அதை வந்து ஏற்றுக்கிறேன். ப்ரெஸ்ஸை சந்திக்கலை, ஆனால் அவர் மக்களை சந்தித்தார். டைரெக்டாக வந்து மக்களை போய் பார்த்தாரு, மக்களை சந்தித்தார். அவருடைய கனெக்ஷன் எல்லாமே மக்கள் கூடயே இருந்துச்சு டைரெக்டாக. ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு வந்து பெரிய பெரிய தலைவர்கள் வந்து மக்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா த்ரூ மீடியா தான். ஆனால் இவர் வந்து மீடியா இது எதுக்கு நான் த்ரூ மீடியா பேசணும், நான் ஆல்ரெடி வந்து படங்கள்லையும் வந்து மக்கள்கிட்ட பேசியிருக்கேன், இதே மாதிரி பிரச்சாரத்தையும் நான் மக்கள்கிட்ட டைரெக்டாகவே பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டைரெக்டாகவே பேசிட்டார். 234 தொகுதிக்கு கேண்டிடேட் இருக்காங்களான்னு கேட்டாங்க. 10,000 பேருக்கு மேலே டிக்கெட்டே போட்டிருந்தேன். டிக்கெட் மீன்ஸ் வந்து நான் வந்து போட்டியிட விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னது. அதில் 234 பேரை இவங்க செலக்ட் பண்ணுறதுக்கே பெரிய இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1% கூட ஓட்டு வாங்க மாட்டாங்க, விஜய் கூட ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னப்பா ஒரு 5% ஓட்டு வாங்குவாங்க, ஏதாவது ஒரு சீட்டு, அதுவுமே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் வந்து ஒரு 10% ஓட்டு வரும், விஜய் ஜெயிச்சிருவார், விஜய் மட்டும் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து ஃபைனலைஸ் தேர்தல் கிட்ட நெருங்க வந்து அவர் இது வரைக்கும் பிரச்சாரத்துக்கே போனதில்லை. எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க, அதாவது தேர்தலுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, பிரச்சாரத்துக்கு போகணும், மக்களை சந்திக்கணும், எல்லா தொகுதிகளையும் பார்க்கணும். பாருங்கள், எடப்பாடி வந்து கிட்டத்தட்ட 200 தொகுதிக்கு மேலே போயிட்டார். ஸ்டாலின் அத்தனை தொகுதிகளுக்கு போயிருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் போயிருக்கிறாரு, நாம் தமிழர் கட்சியில் சீமான் எல்லா தொகுதிக்கும் போயிட்டு வந்திருக்கிறாரு, விஜய் இது வரைக்கும் முழுசாக 20 தொகுதி கூட போனதில்லை அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ விஷயங்கள் வந்து பேச முடியுமோ அவ்வளோ பேசுனாங்க தான். கரூர் சம்பவத்தை எடுத்துக்கிட்டு பேசுனாங்க. ஆனால் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பேசுனது எல்லாமே அரசியல் கட்சிகள் தான் தவிர மக்கள் வந்து
எந்த ரியாக்டும் பண்ணல. மக்கள் வந்து தெளிவாக இருந்தாங்க, மக்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க என்ன நடக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து 6 மணிக்கு மேலே அதே மாதிரி 6 மணிக்கு மேலே வந்து பிரச்சாரம் பண்ணுறதில்ல, ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படியா இருக்குது, எவ்வளோ அவதூறுகள் பேசுனாங்க அப்படின்றது நம்ம எல்லாருமே இது வரைக்கும் பார்த்தோம். ஆனால் வந்து எனக்கு எனக்கு ஒரு விஷயம் வந்து நான் இந்த இடத்துல சொல்லணும். தந்தி டிவியில் வந்து அசோகா அவங்க வந்து ஒரு டிபேட்டில் சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து தேர்தல் அறிவித்த நாள் அன்னைக்கே வந்து மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க யாருக்கு ஓட்டு போடணுன்ட்டு. அவங்க முடிவு பண்ணிவிட்டு இந்த 40 நாள் 30 நாள் வந்து நீங்கள் பேசுகிறத அவங்க கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க, உங்களோட செயல்பாடுகளை அவங்க கவனிப்பாங்க. ஆனால் முடிவை அன்னைக்கே எடுத்துட்டாங்க. அன்னைக்கு எடுத்ததை தேர்தல் அன்னைக்கு அவங்க செஞ்சிட போகிறாங்க. ஆனால் அது வரைக்கும் நீ என்ன தாண்டா பண்ணுற, நீ என்னென்னலாம் பேசு, அதனால் வந்து நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநிலையில் தான் மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அப்போ கேட்கும்போது என்ன, ஆனால் சொன்னது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ தான் வந்து நான் அதை உணர்றேன். மக்கள் வந்து எப்பயோ வந்து நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன்றதை முடிவு பண்ணிட்டாங்க. அதை தான் வந்து நம்ம தேர்தல் அன்னைக்கு பார்த்தோம். எவ்வளோ பேர் வந்து ஓட்டு போட்டாங்க, ஃபாரின்லேருந்து வந்தாங்க, வெளியூர்லேருந்து வந்தாங்க. நானே வந்து என்ன சொல்கிறது, ஒரு 8 மணிக்கு கோயம்பேட்டில் பஸ் ஏறி நான் கிட்டத்தட்ட காலைல ஒரு 10:30 மணிக்கு தான் என் வீட்டுக்கே போனேன். கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய டிராஃபிக். அதை வந்து என்ன சொல்கிறது, தீபாவளி பொங்கலில் கூட நான் அதிகமாக போயிருக்கேன். மேக்ஸிமம் என் ஊருக்கெலாம் ஒரு 7 மணி 8 மணி, அதுதான் என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த லேட்டு. ஏன்னா ஒரு 7 மணி நேரம் ட்ராவல் தான். இத்தனைக்கும் வந்து இங்கே கோயம்பேட்டில் 8 மணிக்கு ஏறி 3 மணி தான் நான் திண்டிவனமே தாண்டினேன். அவ்வளோ பெரிய கூட்டம். அதுவும் மக்கள் வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்து ஓட்டு போட்டாங்க. ஃபைனலாக வந்து இவனுங்க வந்து எதெல்லாம் வந்து கிண்டல் பண்ணி பேசினாங்களோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி உண்மையாக நடந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து தளபதி விஜய் மட்டும்தான். வந்து இந்த ஏஐயில் ரிலீஸ் ஆன உத்தேச பட்டியலை வச்சுட்டு ஒரு 2 நாள் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் நீங்கள் பாருங்கள், இவருக்கு இந்த துறையாம், அவருக்கு அந்த துறையாம், இவனுங்கெல்லாம் இன்னும் ஜெயிக்க கூட இல்லை, இவங்கெல்லாம் வந்து ஒரு சீட்டு வாங்குவாங்களான்னு தெரில, அதுக்குள்ளே எவ்வளோ பேசுகிறாங்க. நேரு ஸ்டேடியமில் வந்து புக் பண்ணியிருக்கானுங்களாம், இவங்க தலைவர் வந்து இதாகிறதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் வருதான், அது இதுன்னாங்க. கடைசியில் இன்றைக்கி நேரு ஸ்டேடியமில் தான் நம்ம நாளைக்கு வந்து பதவியேற்பு விழா செய்ய போகிறோம். அவங்க விஜய் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 10 அமைச்சர்களை வந்து பதவியேற்கிறாங்க. அதாவது விஜய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ அவதூறு பேசினாலும் எவ்வளோ சொன்னாலும் அவர் வந்து திருப்பி பேசலாம் மாட்டார், செஞ்சு காட்டுவார். சரிங்களா? இந்த 4 நாளில் எவ்வளோ பிரச்சனை, யாரும் வர மாட்டாங்க, போக மாட்டாங்க, எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மொத்த மதசார்பற்ற கூட்டணியும் வந்து நமக்கு ஆதரவு கொடுத்து நம்மளை வந்து சிஎம்மாக ஆக்கியிருக்கு. இதை வேற வந்து இவங்க வந்து எங்கள் தயவில் தான் இது பண்ணோம், நீங்கள் வந்து நீங்கள் சரி ரைட்டு உங்கள் தயவில் தான் போயிருக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டா, நீங்கள் ஏன்டா ஜெயிக்கலை அப்படின்னு கேட்குறதுக்கு நம்மளால் கேட்கலாம். சரி எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டாச்சு. ஏன்னா வந்து ரொம்ப அபத்தமான ஒரு விஷயமா இருக்குது. எங்கள் தயவில் தான்டா நீங்கள் வந்து நாங்கள் 108 சீட்டு ஜெயிச்சிருக்கிறோம். சரிங்களா? எனிவே ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் இது. இதை வந்து நான் ஆக்சுவலாக சும்மாவே நம்ம மொக்கையாக தான் பேசுவோம். இன்றைக்கி வந்து ரொம்ப தொண்டை அடித்து என்னத்த பேசுகிறதுன்னு மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து இந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக இந்த மொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த ஃபீலிங்ஸையும் நான் ஷேர் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் வந்து நான் இதை சொன்னேன். 2-3 நாட்களில் இந்த 2-3 நாட்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எவ்வளோ ஃபெடப் ஆகிட்டாங்கன்னும் வந்து, அதாவது ஒரு 3 நாளாக தொடர்ந்து வெறும் நியூஸ் சேனலு லைவ் பார்த்து 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 ரொம்ப ஃபெடப் ஆகிடுச்சு. ஐயோ என்னடா அவங்க வரேன்றாங்க, இவங்க வரலன்றாங்க, திடீர்னு இவங்க வந்து இவ்வளோ லேட் ஆகுன்றாங்க, இது பண்ணுறாங்க. எவ்வளோ பேர், எனக்கே அவ்வளோ பேர் ஃபோன் கால்ஸ்லேருந்து என்னடா ஆயிடுவாரா இல்லையா அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து மக்கள் அநியாயத்துக்கு கேள்வி கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஓட்டு போட்டு வச்சுருக்கிறோம், இவங்க வந்து இது பண்ணுறதுக்கு பதவியேற்று கொடுக்குறதுக்கு இவ்வளோ அக்கப்புறம் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. எவ்வளோ ஃபோன்ஸு, எவ்வளோ விஷயங்கள் டிஸ்கஷனே வந்து அவங்க எங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி, எங்களுக்குள்ளேயும் சரி, இந்த 4 நாள் வந்து இதை தவிர வேறு எதுவுமே ஆளுநர், விசிக, திமுக, சிபிஐ இதுதான் மண்டேல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஃபைனலி வந்து எல்லாத்தையும் மாற்றி வின் பண்ணியாச்சு அப்படின்னே சொல்லலாம். எலெக்ஷன் முடிஞ்சிடும், பதவியேற்றுவார், ஃப்ரீ ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் எலெக்ஷன் முடிஞ்சு இவ்வளோ நாளும் சான்ஸே இல்லை. நம்ம வந்து நம்மளே இவ்வளோ சிரமப்படுறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தா சான்ஸே இல்லை.
இந்த ஆள் வந்து இவ்வளோ உறுதியாக இல்லைன்னா வச்சுங்களேன், இதில் எதுவுமே நடந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஹீ இஸ் அ மேன். ஹீ டிசர்வ் டு பி எ சிஎம். என்ன தெரியுமா தெரிஞ்சுக்குவோம், வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே என்ன தெரிஞ்சுக்கிட்டா வந்திருக்கிறாங்க? இல்லை தெரிஞ்சவங்க மட்டும்தான் எல்லாத்துலையும் இருக்கணுமா? ஆட்சி ஒழுங்காக அமைக்கலை அப்படின்னா மக்களே வந்து தூக்கி போட்டுற போகிறாங்க. அவ்வளோதான் விஷயம். ஆனால் வந்து ஒருத்தன் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எவ்வளவு இடர்பாடுகள் நடந்துச்சு, எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. என்ன சொல்கிறது, இவ்வளோ பேர் எவ்வளோ கேவலம். நானே ஃபேஸ்புக்கில் வந்து பெருசாக நான் யாருக்கும் போயிட்டு ரிப்ளைலாம் கொடுத்ததில்ல. ஆனால் இந்த ஒரு 3 நாளில் என்னால் இதுவே பண்ண முடியல. என்னடா நீங்கள் இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க? ஒருத்தன் வந்து தன்னுடைய இதை காட்டியிருக்கான், என்ன சொல்கிறது, ஸ்ட்ரென்த்தை காட்டியிருக்கான். அதை தாண்டி வந்து நீ இன்னும் அதே மாதிரி தான் பேசுவேன்னா அப்போ உங்களுடைய முட்டாள்தனம் என்னது? இதில் முக்கியமான ஒரு விஷயம், ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேருதுங்கிறத இவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க. 50 வருஷமாக ஒருத்தன் அடிச்சுக்கிட்ட ஒரு கட்சிகளை வந்து அவன் 3ஆவதாக ஒருத்தன் வந்துடக்கூடாதுன்றதுக்காக சேருது அப்படின்னா, அப்போ வந்து ஒன்று நீ கொள்ளையடிக்கணும், இல்லை நான் கொள்ளையடிக்கணும். இடையில ஒருத்தன் வந்து நல்லது செய்யணும்னு ஒருத்தன் வரவே கூடாதுன்னு தானே உங்களுடைய எண்ணமாக இருக்குது. நீங்கள் எப்படி நல்ல அரசியல்வாதியாக இருக்கீங்க? உங்களுக்கு எப்படி வந்து இந்த மாதிரியான இந்த அரசியல்வாதிகள் பின்னாடி நீங்கள் எப்படா தொண்டர்களாக இருக்கிறீங்க? அதை எப்படா நீங்கள் நியாயப்படுத்துறீங்க? அது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. எப்படி அதை நீ நியாயப்படுத்துகிற? திமுக வேணாம், அவன் வந்து என்னோட எதிரி ஆயிட்டான்னு சொல்லி திமுகலேருந்து பிரிஞ்சு வந்தவர் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆரை தலைமைகளாக கொண்டது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் நீ திருப்பியும் வந்து திமுகவோட ஆதரவுலேயே நீ போயிட்டு ஆட்சி அமைப்பேன் அப்படின்னா, அப்போ எதுக்கு வந்து நீ அண்ணா எதுக்கு வந்து உனக்கு வந்து எம்ஜிஆர் வந்து இதாக இருக்கணும்? எம்ஜிஆர் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும்? சரி பரவாயில்ல, என்கிட்ட என்ன இது தானே பண்ண, பரவாயில்லப்பா, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் உள்ளே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் திமுகலே இருந்திருக்கலாமே. எதுக்கு மதிமுக வெளில வரணும்? தேமுதிக என்ன காரணத்துக்காக வந்து தொடங்கப்பட்டுச்சு? இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து நான் எல்லாமே ஒரே இடத்துக்கு போய் நான் வந்து இவங்களை வந்து சரி. இப்போ என்னுடைய கேள்வி ஒன்று தான். இப்போ நீங்கள் வந்து பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாதுன்னு தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கோட்பாடை அதை வச்சு தான் நீங்கள் பேசியிருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கேவை வந்து பேக் பண்ணி சிஎம் ஆக்குனா, அப்போ அதில் வந்து பிஜேபியோட எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார்ல, அப்போ அவர் என்ன பண்ணுவீங்க? அவரை மட்டும் விட்டுட்டு நீங்கள் வந்து பதவி ஏறுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்களால? எப்படி நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் இது பண்ணுறீங்கன்னு தெரியல. பட் இதை ஏற்றுக்கிறாங்க. எனவே எல்லா தடைகளையும் உடச்சி எல்லாத்தையும் தாண்டி எல்லா விஷயங்களையும் வந்து சார்ட் அவுட் பண்ணி இன்றைக்கி வந்து அந்த லெட்டரை வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அதுவே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அது தமிழ்நாட்டில் முதல் முறையாக 50 வருஷம் கழித்து திராவிட கட்சிகள் அல்லாமல் நீங்களாக ஒரு கட்சியை வந்து ஆட்சி அமைக்க போகுது, அதுவும் கூட்டணி ஆட்சி. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பு. வாழ்த்துக்கள் விஜய்னா. நான் வந்து என்ன சொல்கிறது, உங்களை வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச ஸ்கூல் டைத்துலேருந்து நினைக்கிறேன். ஆமாம், நான் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸ்கூல் டைம் ஆர் சம்திங், ஒரு 7th 8th இந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போலேருந்தே நான் வந்து தேட்டரில் போய் பார்த்த படங்கள் விஜய் படம் தான். இன்ன வரைக்கும் வந்து என்ன சொல்கிறது, நான் போய் தேட்டரில் படத்தை பார்த்தே ஆகணும், தேட்டரில் இந்த படத்தை பார்த்தாகணும்னு நினைக்கிற ஒரே படம் விஜய் படம் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. அதனால் வந்து உங்களோட வளர்ச்சியை வந்து நான் இதுலேயும் பார்த்துருக்கேன், இதில் சினிமாலேயும் வந்து உங்களோட வளர்ச்சிகளை பார்த்துருக்கேன். இங்கே நான் வந்து ஜேர்னலிசம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து உங்களோட வளர்ச்சி, உங்களுடைய எல்லா விஷயங்களையும் நான் வந்து பார்த்துருக்கேன், ஓரளவுக்கு பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். ரொம்ப பெரிய மூமெண்ட்டு தான் அது, ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டு. எனவே உங்கள் வாழ்த்துக்கள், சந்தோஷம். அடுத்த 5 வருஷம் ஒரு சிறப்பான ஆட்சி அமையும், சிறப்பான ஆட்சிகள் வந்து கொடுப்பாங்க, ஒரு எக்ஸாம்பிளான ஒரு ஆட்சி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மகிழ்ச்சி. தேங்க்யூ. அடுத்து வர 5 வருஷம், அது என்ன 5 வருஷம், அடுத்து வர எல்லா வருஷமும் நீங்க சொல்றத நான் கேட்கிறேன், நீங்க சொல்றத இந்த விஜய் கேட்பான். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை, மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.